சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக பேருந்து மற்றும் கார் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வர்தா புயல் காரணமாக பெருநகர சென்னையில் அதிக அளவில் மரங்கள் விழுந்திருக்கின்றன. இதுவரை மாநகராட்சியினுடைய பதிவேட்டில் 133 இடங்களில் மரங்கள் விழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் 63 இடங்களில் மரங்கள் அகற்றப்பட்டிருந்தாலும் புயலின் காரணமாக அதிக அளவில் காற்று வீசக்கூடிய நிலையில் மரங்கள் பல்வேறு சாலைகள் விழுந்திருக்கின்றன. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆடோ சாலையில் மூன்றிற்கும் மேற்பட்ட மரங்கள் விழுந்திருக்கும் காரணத்தினால் இந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. குறிப்பாக பேருந்துகள், சென்னை மாநகர பேருந்துகள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் மீது இந்த பகுதியில் மரங்கள் விழுந்திருக்கும் காரணத்தினால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் 5ற்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது இந்த மழையின் காரணமாகவும் அதே போன்று மரம் விழுந்து முறிந்ததன் காரணமாகவும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தற்பொழுது மாநகராட்சி பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் மட்டும் அல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மரம் விழுந்திருக்கிறது. அதனை அகற்றுவதற்காக 70 மரம் வெட்டும் கருவிகள் சென்னை மாநகராட்சி பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக காற்றினுடைய வேகம் பலமாக இருக்கும் காரணத்தினால் இதனை அகற்றுவது சற்று சிரமமாக இருப்பதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் பிற்பகல் நேரத்தில் அதிக அளவில் வெளியில் வராமல் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அதிவேகமாக மரங்களை வெட்டக்கூடிய கருவிகளை வைத்து மாநகராட்சி பணியாளர்கள் இந்த மரங்களை தற்பொழுது வெட்டி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.